பார்க்கும்போது தூரம் போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேள்வி. உங்கள் பக்கத்தில் ஒரு அழுக்கான வஸ்திரம் தரித்தவர் உட்காருவீங்களா? நீங்கள் 1000 ஒருத்தி. புரியுதா உங்களுக்கு? ஐ ட்ராவல். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு பல 100 மைல் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். விமானத்தில் போகிறேன், காரில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். யோசித்து பாரு, கொஞ்சம் ஆள் வித்தியாசமாக இருந்தால் தே டோன்ட் சீட். உடனே சொல்கிறாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட, சீட்டை கொஞ்சம் மாற்றி தருவீங்களா? அந்த மாதிரி சொல்லு. நோ 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 நோ. திரும்ப கொஞ்சம் நிறம் மாறி இருந்தாலே உட்கார மாட்டேன்றோம். ஆனால் பாருங்கள், 100 பேர் தேடி போல நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஐம் லாஸ்ட். ஆனால் தொலைஞ்சு போன என்னை தேடி வந்தீங்க. கரங்களை உயர்த்தி ரைட் சொல்லுங்கள். கழுவினார். வசனம் படித்து பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:6. நீர் என்னை அன்பு கூர்ந்து கழுவி, என்ன பாருங்க, கழுவு மட்டுமல்ல, எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தீர். சத்தமாக சொல்லுங்கள். ராஜாக்களாய் ஆசாரியனை ஆக்கியிருக்கிறீர். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தெரியுமா? என்னை கழுவி அன்பு கூறல, அன்பு கூர்ந்து கழுவினார். கழுவிட்டு எனக்கு ஒரு மேன்மை தந்தார். எல்லாம் சொல்லுங்க, மேன்மை அவரால். சத்தமா ஃபேன் காற்றுல தூங்குறோமே, அது அவரால் தான். என்னடி பார்க்குறீங்க? ஃபேன் கீழே தூங்குறதே யாரால் தான்? எத்தனையோ பேருக்கு ஃபேன் காற்றே இல்லை, நல்ல படுக்கை இல்லை, நல்ல பாய் இல்லை. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். இதுவே அவர் தான். அர்த்தமாக சொல்லுங்க. வாஷ்ட். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எதுக்காக கழுவினார்? த ரீசன் வை காட் வாஷ்ட். எல்லாம் படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6:11. இப்படி கவனிங்க. 10 கூட படிங்க. திருடராக இருந்தோம், பொருளாசைக்காரனாக இருந்தோம், வெறியனாக இருந்தோம், உதாசீனராக இருந்தோம், கொள்ளைக்காரராக இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை கழுவினார். 11ஆம் வசனம், தம்முடைய ஆவியினாலே நம்மை கழுவினார். என்ன சொல்லுங்க? ஆவியினாலே. ஸ்கிரீனில் பாருங்க. ஆவியினாலே. ஒன்ஸ் அகைன் அந்த 10 போடுறீங்களா? ஊவியா. நாம் யாராக இருந்தோம்? 10 திருடனாக இருந்தோம், பொருளாசை வெறியனாக இருந்தோம், உதாசீனராக இருந்தோம், கொள்ளைக்காரராக இருந்தோம். இப்படி பல நிலையிலே. அதாவது 9ஆம் வசனம் 9 அநியாயக்காராக இருந்தோம், விக்கிரகாரணைக்காரனாக இருந்தோம், விபச்சாரக்காரராக இருந்தோம், பாவத்திலே உழன்று கிடந்தோம். பட் ஸ்டில் அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை கழுவினார். 11ஆம் வசனம், என்னை கழுவினார், பரிசுத்தமாக்கினார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. என்னை கழுவினார், பரிசுத்தமாக்கினார்,